ஹலோ எவ்ரிவன். இப்போ என்கிட்ட நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்குது. ஜென்ரலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவோம். ஆனால் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை நம்ம கயிறுக்கு பதிலாக யூஸ் பண்ண முடியும். அமேசானில் நீங்கள் போய் பிளாஸ்டிக் பாட்டில் கட்டர்னு தெரிஞ்சிங்கன்னா ஒரு டூல் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டூல் வந்து 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராஜெக்டில் இந்த டூலை தான் பண்ண போகிறோம். அந்த டூலில் வந்து ஒரு ஹைட் அட்ஜஸ்டர் இருக்கும். அதை வச்சு நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் எந்த திக்னஸில் கட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இங்கே அட்ஜஸ்டர் வைக்க போகிறதில்ல. இந்த டூலை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மரக்கட்டை பீஸ் இந்த மாதிரி தேவை. இதில் 3 கோடு நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. அந்த லைன் 3 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த 2 வெர்டிக்கல் லைனையும் ஒரு ஹாரிசான்டல் லைன் கட் பண்ணுது. அந்த ஹாரிசான்டல் லைனுக்கு கீழே இருக்க 2 வெர்டிக்கல் கோடு தான் நம்மளோட ரோப்போட திக்னஸை டிசைட் பண்ணும். நான் வந்து 2 திக்னஸில் இது பண்ணியிருக்கேன். ஒன்று 0.5 சென்டிமீட்டர், இன்னொன்று 1 சென்டிமீட்டர். இந்த 2 வெர்டிக்கல் லைனையும் பின்னாடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ அதை கட் பண்ணிடலாம். இந்த ஹாரிசான்டல் லைனை கட் பண்ணும்போது அதை ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் வைக்க போகிற பிளேடோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். நான் இந்த கட்டரோட பிளேடை தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த பிளேடை தேவையான அளவுக்கு உடச்சி எடுத்துக்கணும். இப்போ சாண்ட் பேப்பர் வச்சு அந்த மரக்கட்டை பீஸை நல்லா தேய்ச்சி அதை ஸ்மூத்தாக்கிக்கணும். 2 வாஷர் அப்புறம் 2 ஸ்க்ரூ தேவை. இது 2 வச்சு தான் நம்ம பிளேட் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த வாஷர் தான் நம்ம பிளேடை கீழே உழுவாமல் பிடிச்சி வச்சுக்கும் போது இது வாஷர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. சாதாரணமாக ஒரு ஆணியை அடித்து அந்த ஆணியை பிளேட் மேலே ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பிளேடு வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வாஷரை எங்கே வைக்க போகிறோன்றதை மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து ஸ்க்ரூவை இறக்க போகிறோம். நீங்கள் அதுக்கு ட்ரில்லர் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்கிட்ட ட்ரில்லர் இல்லை. அதனால் ஸ்க்ரூவை வந்து சுத்தியில் வச்சு அடித்து பாதி உள்ளே இறக்கிடணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அதை நல்லா டைட் பண்ணி முழுசாக உள்ளே இறக்கிடணும். இதே மாதிரி மார்க் பண்ண இன்னொரு இடத்துலையும் பண்ணிடணும். இப்போ 2 ஸ்க்ரூவையும் வெளியில் எடுத்துகிட்டு பிளேட் அந்த கேப்பில் வச்சுட்டு 2 வாஷர் வச்சு அதை டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டூல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதோட கீழ் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் டூலில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீழ் பகுதியை பொறுமையாக கட் பண்ணி கொஞ்சம் வெளியில் எடுத்துடணும். இப்போ வெளியில் நீட்டிட்டு இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பீஸை பிடிச்சி இழுக்கணும். நீங்கள் இதை இழுக்கும்போது பிளேட்லேருந்து நகர்த்தி போய் இழுக்கக்கூடாது. அதை வந்து பிளேடு பக்கமாக தான் சாய்ச்சி இழுக்கணும். நான் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து 0.5 சென்டிமீட்டருக்கு நம்ம கயிறு எடுத்துட்டோம். இப்போ 1 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு நம்ம கயிறு எடுக்கலாம். இந்த பிளாஸ்டிக் கயிறோட அடர்த்தி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பலமும் அதிகமாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் கயிறோட அடர்த்தி கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட நீளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த டூலை வேறு மாதிரி கூட பண்ண முடியும். இதை பண்ணுறதுக்கு பெரிய சைஸ் வாஷர்ஸ் தேவைப்படும். நான் வந்து 8 வாஷர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 வாஷர்ஸ் வச்சுனோம். அது பக்கத்தில் கொஞ்சம் இடம் விட்டு இன்னும் 2 வாஷர்ஸ் வச்சிடணும். இந்த 2 வாஷருக்கு மேலே தான் நம்ம பிளேடை வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு மேலே 2 வாஷர்ஸ் வைக்கணும். இதுதான் பேசிக் டிசைன். ஃபஸ்ட்டு வாஷர் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரூ அடித்து இறக்கிடலாம். நான் இங்கே வந்து கட்டரோட பிளேடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிளேடு வேணாலும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து வீட்டில் இருக்க கத்தி அப்புறம் ஷார்ப்னரில் ஒரு சின்ன பிளேடு இருக்கும், அதை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே கட் பண்ண பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து வச்சு பாட்டிலுக்கு மேலே லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ அழுத்தம் பாட்டில் மேலே கொடுத்துக்கிட்டே அதை திருப்பினோன்னா கீழே கட்டாக ஆரம்பிக்கும். இப்போ வெளியில் வர பிளாஸ்டிக் பீஸை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பாட்டிலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கயிறோட நீளம் இருக்கும். இந்த டிசைனில் கயிறோட திக்னஸ் அதிகப்படுத்தணும்னா பிளேடோட ஹைட் அதிகப்படுத்தணும். இந்த பிளாஸ்டிக் கயிறை நீங்கள் சாதாரணமாக ஒரு கயிறை எதுக்காகலாம் உபயோகப்படுத்துவீங்களோ அந்த எல்லா விஷயத்துக்காகவும் உபயோகப்படுத்தலாம். 1/2 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலிருந்து 5 மீட்டர் லென்த்துக்கு கயிறு எடுக்க முடியும். 2 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலிருந்து 20 மீட்டர் லென்த்துக்கு பிளாஸ்டிக் கயிறு எடுக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ப்ராஜெக்ட் அவ்வளோதான். அடுத்த ப்ராஜெக்டில் பார்ப்போம். பை.